வணக்கம். நான் உங்க ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு தாட் வருது. நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் வருதுன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போட போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் டிஸ்க்ளைமர், க்ரோ யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே அகாடமிக் பர்பஸ்க்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறதில்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போகலாம். நீங்கள் ஒரு பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட வயசு எவ்வளோ குறைவாக இருக்குதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு க்ரோத் பயங்கரமாக இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஏஜ்னு அவசியம் இல்லை. எர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. பட் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வயசு ஆயிருக்குது, ஒரு 35-40 வயசு ஆயிருக்குது. இப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பட் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வயசு கம்மி, ஒரு 20-25 வயசு தான் இருக்குன்னா இப்போலேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இதில் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டுங்க, சம்பாதிக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு சம்பாதிக்கணும். ரெண்டாவது சேவ் பண்ணணும், அதை சேமித்து வைக்கணும். மூணாவது தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறது, அப்புறம் சேமிக்கிறது, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது மாதிரி பிரிச்சுக்கணும். இதான் மைண்ட் செட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னோடனே அது ஒரு முடிவுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு ஜேர்னி. அது ஒரு பயணம். பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜேர்னி எவ்வளோ நாள் நீங்கள் இருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்றதான் விஷயம். சார் நான் என்கிட்ட நிறைய காசு இல்லை, என்னால் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருந்தா நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வெறும் 100 ரூபாய்க்குலாம் நீங்கள் மாதம் 100 ரூபாய்க்குலாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபி போடலாம். சின்ன அமௌண்ட் ஒரு 1000 ரூபா 5000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போடலாம். அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 25-26 வயசு ஆயிருக்குது. ஒரு 1,00,000 ரூபா சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. ப்ளஸ் இது எப்படி போடணும்? அந்த 1,00,000 எப்படி போடணும்? மொத்தமா தூக்கி ஒரே இதில போடலாமா? இல்லைனா பிரிச்சு 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 போடலாமா? அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோவே பேசிக்கலி அதுதான். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோன்றது உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எவ்வளோ ப்ராடா இருக்குன்றத பாருங்க. அதுதான் நல்லது. இத நீங்க மொத்தமா அப்படியே ஒரு 1,00,000 ஒரு 70,000 கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டாக்லயும், இன்னும் ஒரு 30,000 கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துலயும் போட்டீங்கன்னா, அதெல்லாம் நல்லது கிடையாது. எவ்வளோ ப்ராடா, எவ்வளோ அதிகமான விஷயத்த நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ரிஸ்க் இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மாரத்தான் ரேஸ் ஓடுறீங்க அப்படின்னா, அதுல நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டப்பந்தயத்த ஓடி முடிக்கணும். கரெக்ட்டா? ஸோ இங்க நீங்க எவ்வளோ நாள் இருக்கீங்க, எவ்வளோ நேரமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே டபுள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா, நீங்க போட்டோனே அப்படியே டபுள் ஆயிடும். ஓகேங்களா? அதாவது கரெக்ட்டா நீங்க போன நேரம், அந்த ஸ்டாக்கான பேட் நியூஸ் இருந்திருக்கும். அப்புறம் அது சரியாயிருக்கும். உடனே டபுள் ஆயிரும். பட் அப்படி அப்படி ஒரே ஸ்டாக்ல போட்டு டபுள் ஆகுது. சம்டைம்ஸ் இப்ப நம்ம ஒரு 5 ஸ்டாக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 5 ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு ஷேர் டமால்னு எகிரும். பயங்கரமா எகிரும். அப்ப நீங்க பார்த்துட்டு மொத்த அமௌண்ட்டையும் அதுக்கு மாத்திருவீங்க. அப்ப மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபைடாவே வச்சுக்கோங்க. எல்லாமே ரியாக்ட் ஆகக்கூடாது. அதாவது ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு மார்க்கெட் நியூஸ்க்கு ரியாக்ட் ஆச்சுன்னா, அந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் பிரச்சனையான ஸ்டாக். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டாக். சில ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்லாம் டக்குன்னு ஏறாது, டக்குன்னு இறங்காது. ஆனா ஸ்லோவா ஏறும். அந்த மாதிரிலாம் நீங்க வச்சுக்கணும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. சார் நான் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேற எதுலயா இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்விட்டி அப்படின்னும்போது கண்டிப்பா ஒரு லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். அது ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு ரிஸ்கியா தெரிஞ்சாலும், ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஆனா நீங்க எந்த மாரி ஈக்விட்டி எடுக்க போறீங்க? ரிஸ்கியான, அதாவது ஷேர்ஸ்லயே லெஸ் ரிஸ்கி ஷேர்ஸ், மோர் ரிஸ்கி ஷேர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்க எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் எடுக்க போறீங்க அப்படின்றது பார்க்கணும். அதனால தான் நம்ம இப்ப பேச போறோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ சார் இன்னைக்கு எந்த மாரி கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்விட்டீஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்டு, ப்ளூ சிப் ஃபண்டு, டிவிடெண்ட் ஈல்டு, குரோத், வேல்யூ இன்வெஸ்டிங் இப்படின்னு 5 பார்க்க போறோம். இதை தவிர ஆல்டர்னேட் அசெட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சார் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இப்போ உங்களுக்கு நிஃப்டி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் தெரியும். சென்செக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ் தெரியும். இப்போ இந்த நிஃப்டில சென்செக்ஸ்லாம்
எந்த ஸ்டாக் லிஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு. இது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டும் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்கள்கிட்ட காசை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸில் போடுவாங்க. இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறது. இதை வந்துட்டு லெஸ் ரிஸ்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் தான் இதை தீர்மானிக்குது. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஆல்ரெடி நல்ல ஸ்டாக்ஸாக இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இது வந்து கொஞ்சம் லெஸ் ரிஸ்கி. இப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அது நல்ல ஸ்டாக்ஸ்ன்றதுனால அது இண்டெக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பெருசாக ரிசர்ச் பண்ண தேவை இருக்காது. ப்ளஸ் இதில் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடும்போது இந்த ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்னு நினச்சி அவங்க ரிசர்ச் பண்ணி போடுறாங்க. அது மாதிரி ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் பெனிஃபிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ட்ரிபிள் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு பெருசாக மண்டே உடைச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணுறதுன்றதுனால இந்த ஃபண்ட் வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ரிஸ்கி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போடலாம் அப்படின்னா, எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ப்ளஸ் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பெருசாக பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடலாம். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது ப்ளூ சிப் ஃபண்ட். இந்த ப்ளூ சிப் அப்படின்றது என்னென்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, நல்லா ரொம்ப வருஷமாக இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸு, ப்ளஸ் இவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய கம்பெனிஸாக இருப்பாங்க. மேமோத்துன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய கம்பெனிஸாக இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ரெகுலராக டிவிடெண்ட்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ப்ளூ சிப்னு சொல்கிறது. ஸோ இவங்க வந்துட்டு டக்குன்னு பெருசாக இறங்க மாட்டாங்க, டக்குன்னு பெருசாக இறங்கவும் மாட்டாங்க, ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னும் போது சில கம்பெனிஸ்லாம் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கும், அதெல்லாம் வந்து டிவிடெண்ட் ஈல்டு பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுக்கு எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கலி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, அப்ரிசியேஷனும் இருக்கணும், டிவிடெண்டும் இருக்கணும். வெறும் ஸ்டாக் அப்ரிசியேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்டாக் அப்ரிசியேஷன் இருக்கணும், டிவிடெண்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஃபண்டை வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஷேருக்கு நீங்கள் எவ்வளோ டிவிடெண்ட் வாங்குறீங்க டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர், இதுதான் வந்து டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டில் போடும்போது அந்த ஷேருக்கான அப்ரிசியேஷன் வரும், அந்த டிவிடெண்டுக்கான அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி ஃபண்ட் வந்துட்டு பியர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பியர் மார்க்கெட் போது மார்க்கெட் இறங்கும் போது அப்ரிசியேஷன் பெருசாக இருக்காது, பட் இருந்தாலும் அதுக்கு காம்பன்சேஷனாக இவங்க டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிவிடெண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படியும் ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு அந்த ஷேர்லேருந்து வந்துடும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கம்பெனிலாம் கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் கொடுக்குது, டிவிடெண்ட் கொடுக்குதுன்றதை பாருங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி க்ரோத்தும் கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் மாதம் உங்களுக்கு வருஷம் அந்த டிவிடெண்டும் வந்துடுற மாதிரி இருக்கும். அது பேர் டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது க்ரோத்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனியாக பெருசாக இருந்திருக்காது ஒரு காலத்தில், ஆனால் அதுக்கான பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பெர்ஜர் பெயின்ஸு, ஸ்ரீ சிமெண்ட்ஸு, ஐச்சர் மோட்டார்ஸு, பிடிலைட்டு, இன்ஃபோசிஸு, இவங்களெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெருசாகவே யாருமே கண்டுக்காத, இது வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு பெருசாகும் அப்படின்னு யாருமே பெருசாக யோசிக்காத ஒரு கம்பெனி. அதாவது அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து க்ரோத் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையும். பட் அன்னைக்கு டேட்டில் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது மக்கள் பயந்து, இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தானே, இது ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனியாக இருக்கே இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈச்சர் மோட்டார் கம்பெனி, இப்போ கூட இந்த ராயல் என்ஃபீல்ட்லாம் வச்சுருக்காங்களா அது, அதுக்கப்புறம் ஸ்ரீ சிமெண்ட்ஸு, இவங்களெல்லாம் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சாங்க மக்கள். பட் யார் அந்த ரிஸ்க் எடுத்தாங்களோ இன்னைக்கு வந்து அந்த கம்பெனிஸ்லாம் ஸ்மால் கேப்லேருந்து லார்ஜ் கேப்க்கு போயிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ ஒரு 1995 2020 அந்த டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் நிறையவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து லிட்டில் ரிஸ்கி தான், ஆனால் இதோட க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்தது வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்னைக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிஇ ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது இபிஎஸ்லேருந்து எவ்வளோ டைம்ஸ் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியோட பிஇ வந்துட்டு இபிஎஸ்லேருந்து 20க்கு மேலே இருக்குது ஆர் 30 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேர் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 15 16 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா 30 27 இருக்கு.
ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு அண்டர் வேல்யூடு ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பேட் நியூஸ்க்கு அந்த ஷேர் ரொம்பவே ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான உகந்த ஷேர்ஸ் சொல்லலாம். ஸோ இது நீ வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் வந்து நல்லாவே ரேட்டுக்கு வந்துடும். இதுல உங்களுக்கு ஏன் ரிஸ்கி அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது ஆல்ரெடி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ரொம்பவே கம்மியான ரேட்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு வாங்கி போட்டீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பேரு வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டிய ஈக்விட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது ஆல்டர்னேட் அசெட்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் அசெட்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டா கோல்டு. ஸோ நீங்க ஒரு கொஞ்சமாவது உங்களோட அமௌண்ட்டை டைரக்டா ஈக்விட்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் மட்டும் வச்சுக்காம கொஞ்சம் கோல்ட்லையும் வச்சுக்கணும். கொஞ்சம் டெட்ல கூட வச்சுக்கலாம் நீங்க. அதாவது அந்த டிபெஞ்சர்ஸ், பாண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா நீங்க வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், கோல்டு, இது வந்துட்டு பெருசா ரிஸ்க்கும் கிடையாது, பெருசா வளரவும் வளராது. கொஞ்சம் வளரும். ஒரு ஒரு 3% 4% வளரும். பட் பெருசா வளராது. இப்போ நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எடுத்துக்கங்க, 5% 5.5% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பாண்ட் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பாண்ட்ல ஒரு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி இது ஆல்டர்னேட் அசெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அப்ரிசியேஷன்லாம். ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கோல்டு அந்த மாதிரி விஷயத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்குன்னா ஒரு 20% இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. ஒரு ப்ளூ சிப்பில் ஒரு 20% போடுங்க. அதுக்கப்புறம் அந்த டிவிடெண்ட் ஈல்டு அந்த மாதிரி இதில் ஒரு 15% போடுங்க. க்ரோத்தில் ஒரு 20% போடுங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஒரு 20% போடுங்க. ஆல்டர்னேட் அசெட்ஸில் ஒரு 5% போடுங்க. இந்த மாதிரி பிரித்து வைங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. கண்டிப்பாக ஓவர பீரியட் ஆஃப் டைமில் செம்மையாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது எதுவுமே வந்துட்டு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கிடையாது. இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இது எல்லாமே நீங்க ஆரம்பிச்சு நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பீங்க. கொஞ்சம் ஓவர பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சிடும். ஸ்டார்டிங்ல இப்படி ஆரம்பிங்க. ஓவர பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.